உங்க மாமா வெறும் லவ்வை மட்டும் தான் காமிப்பாரு. ஆனா நான் லவ்வோட சேர்த்து ரொமான்ஸையும் செஞ்சு காட்டுவேன். செஞ்சு காட்டுட்டுமா? உனக்கு ரொம்ப தான் காதல் மன்னனே நடப்பு போல. எப்படினாலும் என் பொண்டாட்டிக்கு நான் காதல் மன்னன் தான். இருந்தாலும் உங்க மாமா இன்னைக்கு என்ன கொஞ்சம் ஓவர் டச் பண்ணிட்டாரு தான். பாத்துக்கிறேன். ஓய், எங்க மாமா எப்பவுமே ரொமான்ஸ் பண்றதுல கிங்கு தான். ஆனா அவரு எப்போ எங்க பண்ணணும்னு அவருக்கு தெரியும். ஓ அங்க அப்படி பண்ணுவாரு. அப்படின்னா நீ வந்து இங்க பாரு, ஃபங்க்ஷன் வீட்ல எல்லாரும் இருக்காங்க. இருந்தாலும் நீ என்னை எப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்கா? நீ நீ சின்ன பையங்கிறத நிரூபிக்கிறாள்ல. அம்மா இவ்வளவு நேரம் ஆகுது. அப்ப எங்கதான் போனார்? அப்படி தெரியலையப்பா. பைக்காட்ல எதுவும் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அப்பா பைக்காட்டுக்கு எதுவும் அனுப்புறீங்களா என்ன? என்னப்பா விஜய் இப்படி சொல்ற? உனக்கு இங்க இவ்வளவு பெரிய நல்ல விஷயம் நடந்துகிட்டு இருக்கும்ல, நான் ஏன்ப்பா உங்க அப்பாவை தோட்டத்துக்கு அனுப்ப போறேன்? எரிச்சலா இருக்குமா? நல்லா பேசுவாங்க சித்தி, என்ன நல்லா பாத்துக்கிடுறாங்க. உன் மாமியா உன்னை பாத்துக்கிட்டானா பார்க்காம போனானா? நமக்கு மாமியாவா முக்கியம்? நமக்கு புரியன் தான் முக்கியம். உன் புரியன் உன் முந்தானையே சுத்தி சுத்தி வாரான். அதுல இருந்தே தெரியுது உன் புரியன் உன்னை நல்லா பாத்துக்கிடுவான்னு நினைக்கேன். என்னம்மா சந்தியா? ஆமா சித்தி, அது என்ன நல்லா பாத்துக்கிடுவாவ. அப்புறம் சந்தியா, மூஞ்செல்லாம் நல்லா வலுவலுன்னு இருக்கு. எதுவும் விசேஷமா? ஏதாச்சும் விசேஷம் இருந்தா உங்களுக்கு தெரியாமையே போகும் தெரியுமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அதுவும் சரிதான் சந்தியா, அதான் கையில தான் ஒரு பிள்ளை வச்சிருக்கீங்களே, அதுக்குள்ள அடுத்த பிள்ளை எதுக்குன்னு நினைப்பீங்க, அப்படிதானே? ஐயோ அப்படிலாம் இல்ல பெரியம்மா. கடவுள் எனக்கு ஒரு குழந்தை தந்தா கண்டிப்பா நான் அதை ஏத்துக்குவேன். இந்த குழந்தையும் வளர்ப்பேன், என் கவியரசனையும் வளர்ப்பேன். ஆனா இன்னைக்கு இந்த கழுத்து நிறைய ஜிகு ஜிகு ஜிகுன்னு நகைய பார்க்க முடியல. நல்ல பெரிய இடம் தான் போல இருக்கு. ஆமா நாலுமுடி, அவங்களுக்குலாம் நல்ல தலையெழுத்து போல இருக்கு. அப்புறம் ராணி அக்கா சின்ன பொண்ணு சோனி கல்யாணம் முடிச்சு போனாலே, அதுவும் நல்ல வசதியான குடும்பம் போல இருக்கு. நான் அவன் புரியன் அந்த கண்ணே, அவன் கண்ணை பார்த்து பயந்தேன். எம்மா இவ கூடலாம் சோனி எப்படிதான் குப்பை கொட்ட போறாளோன்னு. ஆனா இப்போ சோனியும் மாசமா இருக்காளே, அப்போ நல்லா பாத்துக்கிடுறாவ என்ன. நமக்கும் வாச்சிருக்கு பாரு, நெட்டையும் குட்டையும். நம்ம தலையில இப்படிதான் எழுதிருப்பாரு போல இருக்கு அந்த கடவுளு. சந்தியா, உன் தங்கச்சியும் ரகுபுரமும் இங்கதானே நின்றுட்டு பேசிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள எங்க போயிருப்பாங்க? எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியல மாமா. சரி வாடா பாப்பா, அழாதீங்க என்ன, நான் உனக்கு கொண்டு உங்க சித்தப்பாட்ட விட்டுறேன். சரி மாமா, என்ன நடக்குங்க? கேப்ல 2 பேரும் கிடா விட்டுறாங்க. யாரு கண்ணுல யாருக்கு தூசி விழுந்துச்சுன்னே தெரியல. ஆனா நீங்க 2 பேரும் மாத்தி மாத்தி தூசி எடுத்துக்கிறீங்க, அப்படித்தானே? என்னது பாட்டி சண்டை போடுறாங்களா? எங்கடா? ஒரு ரூம் இருக்கா, அந்த ரூம்குள்ள ஒரு தாத்தா இருந்தாங்க. அவங்க கூட தான் சண்டை போடுறாங்க சித்தப்பா. கொலகார பாவி, என் உயிரையே என்கிட்ட இருந்து பறிச்சுட்டு போயிட்டா. அப்புறம் எப்படிடா நான் நல்லா இருக்க முடியும்? எனக்கு பயமா இருக்கு பாட்டி. பாட்டி வெளியே போவோம். ஆமா, எனக்கு நீ நல்லது செஞ்சு கிழிச்சா. நீ என் பிள்ளைய தூக்கிட்டு போன வரவு அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? யோ, நீ சொல்றது பொய்னு எங்களுக்கு நல்லா தெரியுது. பிசினஸ்ல எங்களை அழிக்க நினைக்கிற எவன்கிட்டயோ நீ பணத்தை வாங்கிட்டு எங்க குடும்பத்தையே அழிக்கலான்னு பிளான் போட்டு வந்திருக்கியோ. வெளியே போயா. பாருங்க தம்பி, உங்க கோவம் எனக்கு புரியுது. நீங்க உங்க அக்கா மேல இருக்க பாசத்துல இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. நான் யார்கிட்டயும் காசு வாங்கி உங்ககிட்ட பொய் சொல்ற அளவுக்குலாம் நான் போலீஸ் ஆமையெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்க இதை நம்பினா நம்புங்க, இல்லாட்டி போங்க, எனக்கு என்ன. கணேஷ், என்ன மன்னிச்சிரு அம்மு. அம்மு, நீயும் என்ன மன்னிச்சிரு அம்மு. நாளைக்கு குழந்தைக்கு ஜாதகம் எழுத போனப்பமே அந்த ஜோசியரும் இதைதான் சொன்னாரு. குழந்தை வளர்ந்தா தாய்க்கு ஆபத்து, அதனால குழந்தையும் தாயும் பிரிச்சிருங்கன்னு சொன்னாரு. நான் எப்படி அம்மு அதை உங்ககிட்ட சொல்ல முடியும்? நீ ஆசையா மாசம் சுமந்து பெத்த குழந்தைய வேண்டாம் தூர போட்டுன்னு சொன்னா உன் மனசு தாங்குமா அம்மு? அதனாலதான் இந்த உண்மையை நான் உங்ககிட்ட சொல்லாம எது நடந்தாலும் பாத்துக்கலாம் நீ அப்படியே விட்டுட்டேன் அம்மு. என்ன மன்னிச்சிரு அம்மு, மன்னிச்சிரு அம்மோ. இங்க வா அம்மோ. அம்மோ அம்மோ, உன் தம்பி கணேசன் தான் லெட்டர் எழுதி வச்சிருக்கான். என்ன எழுதிருக்கான் படிங்க. அன்புள்ள அக்கா அக்கனுக்கு கணேசன் எழுதியது.
அக்கா என்ன மன்னிச்சிருக்கா. இந்த லெட்டர் உங்க கையில கிடைக்கும் போது நானும் உங்க பையனும் இந்த ஊர்ல இல்ல, இந்த உலகத்திலே இருக்க மாட்டோம். அதனால நீங்க எங்களை தேவையில்லாம தேட வேண்டாம். நான் சொன்னது உண்மை நினைச்சிட்டு கல்யாணத்துக்கு முன்னக்கூட்டியே போய் ஃபேமிலி பிளான் பண்ணிட்டு வந்து என்கிட்ட சொல்றான், ஹே நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிடுவீங்களா, நமக்கு குழந்தையே பிறக்காதுங்க, இந்த குழந்தைய நான் என் குழந்தை மாதிரி பாத்துக்கிடவான்னு சொல்லி கேட்கா. ஏய் சந்தியா, என்னாச்சு சந்தியா? கண்ணு கண்ணு திறந்து பாரு.